அவர் என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காருன்னா, என் வீட்ல வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. 4 பொம்பள பிள்ளைய வச்சிருக்கோம். என்ன நீங்க ஒண்ணும் சேர்த்து வைக்கல, இது பண்ணல. எப்படி கல்யாணம் பண்ண போறோம்? இன்னும் ஒரு நகை நட்டு சேர்க்கல அப்படின்னு ஒரு ரெகுலரா வீட்டுக்குள்ள என்ன டாக் இருக்குமோ அத சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன செய்ய போறேன்னு ஒண்ணும் தெரியல. சரி பார்க்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு, அ இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு என்னைய உட்கார வச்சுட்டு, அவர் பாட்டு விறுவிறுன்னு உள்ள போனாரு. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற நடராஜர் கிட்ட சாமி கிட்ட போயிட்டு, என்னமோ கிட்ட போயிட்டு பேசினாரு. அது மட்டும் எனக்கு இங்கேருந்து பார்த்தா, வெளியிலேருந்து அர்த்த மண்டபத்திலேருந்து பார்க்கும்போது எனக்கு அதான் தெரிஞ்சுது. நல்லா பேசினாரு. திருப்பி வந்தாரு. திருப்பி உட்காந்து என் கூட பேச ஆரம்பிச்சுட்டாரு. நமக்கு ஒரு ஆர்வம் தூண்டுமா இல்லையா? என்ன என்னதான் பேசிட்டு என்ன இருந்தீங்க? இவர் மட்டும் போய் கிட்ட போய் பேசிட்டு வராரு. அப்ப நம்ம பேசக்கூடாதா? அப்படின்னு தோணுமா இல்லையா? அவர்ட்ட கேட்கிறேன், "சாமி என்ன உட்காந்து என் கூட பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு உள்ள போனீங்களே." அவர் என்ன சொன்னாரு, "இந்த டாபிக் வந்துருச்சு. இத நம்ம எதுக்கு மண்டையில போட்டு ரொம்ப போட்டு குழப்பிப்பானே? நம்ம தலையில எதுக்கு இத ஏத்துப்பானே? அத சாமி கிட்ட குடுத்துருவோம்." அப்படின்ட்டு நேரா போனேன். "இங்க பாரு, இந்த 4 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு." அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படின்னு வந்து உட்காந்துட்டு என்கிட்ட கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஈவென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் திருப்பி அந்த கோயிலுக்கு போறேன். அவர் ம். சொல்றாரு, "என்னோட முதல் பிள்ளைக்கு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. ஆ. பையன் பார்த்தாச்சு. எல்லாம் எவ்ரிதிங் ரெடி. இத்தன நகை ரெடி ஆயிடுச்சுங்கிறாரு என்கிட்ட. இத்தன ம். பவுனுக்கு நகை ரெடியா இருக்கு. ஒரு 30, 40 பவுனுக்கு நகை ரெடியா இருக்குங்கிறாரு." எனக்கு அவரோட நிலை என்னன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி. என்ன நடந்திருக்குன்னா, அவர்ட்ட எனக்கு இப்ப ஆர்வம் தூண்டிருச்சு. என்னடா நடந்திருக்கும் அப்டின்ட்டு. உட்காருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா, அவரு என்ன சொல்றாரு, "இங்க பாருங்க, நான் வந்து அன்னைக்கு நீங்க இருக்கும்போது நான் சாமி கிட்ட போயிட்டு இந்த மாரி சொன்னேன். என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. அது என் வேல இல்ல. ஆ. நீ பார்த்துக்கோன்னு நான் சொன்னேன் இல்லையா?" அத சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நபர் அந்த கோயிலுக்கு வராரு. அவர் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. ம். ரொம்ப ஒரு கண்ணீர் மல்க நின்னு சாமி கிட்ட வந்து நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு இருக்காரு. நான் இத கவனிச்சுட்டேன். என்ன நடந்ததுன்னு கேட்டப்ப, இந்த மாரி குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. இந்த மாரி ரொம்ப உடம்பு முடியலன்னு. நான் என்ன பண்ணேன், உடனே உள்ள போயிட்டு தீபாராதனை பண்ணி, அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி குடுத்துரு அப்படின்னு சாமிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, கொண்டு வந்து நான் ஒரு விபூதிய அவர்ட்ட குடுத்தேன். போய் அத போய் குழந்தை நெத்தியில வைங்க. குழந்தை வீட்டுக்கு வந்துருவான். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் குடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அந்த குழந்தை ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல இருந்து ரெக்கவர் ஆயி வீட்டுக்கு வந்துட்டாப்புல. அந்த ஆ. குறிப்பிட்ட நபர் ஒரு பெரிய ஒரு பணக்காரர். நல்ல பணம் படைச்சவர். அவருக்கு மனசு கேட்கல. ச்சே! ஒரு வார்த்தை நம்மள அவரு அவ்வளோ அழகா வாழ்த்தி நம்மள இது பண்ணாரு. சாமி இருக்காரு. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். நீங்க ஏன் அதற்கெல்லாம் கவலைப்படுறீங்க? அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த வார்த்தை அங்க நின்னு ஜெயிச்சிருச்சு. அந்த போன பணக்காரர் திருப்பி வந்து, "என்ன ம். உங்க நிலைமை? என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னோனே." இந்த மாரி விஷயத்த சொன்னாரு. எனக்கு 4 பசங்க. கல்யாணம் பண்ணணும் அது இதுன்னு. இவரு என்ன பண்ணிட்டாரு, "உங்க 4 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அப்பா! அந்த செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆ. அதுக்கு உண்டான நகை, நட்டு எல்லாத்தையும் நான் தரேன்னு" சொல்லி 150 பவுன கொண்டு வந்து கையில குடுத்துட்டு போயிட்டாரு.